வெல்கம் டு அவர் சேனல் ஆசம் சைட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, புரட்டாசி மாதம் தளிகையை பற்றின வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் ஏன் பெருமாளுக்குரிய மாதமாக கருதப்படுது, புரட்டாசி மாதத்தில் மட்டும் ஏன் பெருமாளுக்கு இவ்வளோ விசேஷமாக இருக்குன்றதை ஃபுல்லாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரும் புண்ணிய மாதம் புரட்டாசி மாதமாகும். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டுமின்றி அம்பிகைக்கும் உரிய மாதமாக அமைவதால் இது தெய்வீக அருள் நிறைந்த அற்புத மாதமாக கருதப்படுகிறது. இதனால் புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என பல கட்டுப்பாடுகளும் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர். புரட்டாசி மாதம் காலநிலையில் மாற்றம் ஏற்படும் மாதம் என்பதாலும் தெய்வீக சிந்தனையில் இருக்க வேண்டிய மாதம் என்பதாலும் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. வாழ்க்கையை நல்ல வழிக்கு எடுத்து செல்லும் மாதம் என்பதால் புரட்டாசி மாதம் தனி சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது. தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த புண்ணியம் தரும் மாதங்களில் ஒன்று புரட்டாசி. பொதுவாக ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம், திதி, கிழமை ஆகியவைதான் சிறப்பானதாக இருக்கும். ஆனால் மாதத்தின் அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை தரும் மாதங்களில் ஒன்றுதான் புரட்டாசி. இது தெய்வ அருள் மட்டுமின்றி முன்னோர்களின் அருளையும் நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும். புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யும் வழிபாடும் வழங்கும் தானமும் முன்ஜென்ம பாவங்களை நீக்கி வாழும் காலத்தில் மகிழ்ச்சியையும் வாழ்க்கைக்கு பிறகு இறைவனின் திருவடியில் இருக்கும் பாக்கியமும் கிடைக்க செய்யும் மாதமாக புரட்டாசி அமைகிறது. சூரிய பகவான் கன்னிராசியில் பயணிக்கும் மாதமான புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை எந்த நாளில் நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். புரட்டாசி பெருமாளுக்குரிய மாதமாகும். இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகாதசி விரதமிருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதமிருந்த பலனும் கிடைத்துவிடும். மாதங்களில் நான் மார்கழி என பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட மார்கழிக்கு இணையான தெய்வீக தன்மை கொண்ட மாதம் புரட்டாசி மாதமாகும். புரட்டாசி மாதத்தில்தான் பிருத்துக்களின் ஆசியை பெறுவதற்குரிய மகாலயபட்சமும் மகாலய அமாவாசையும் வருகிறது. மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் பிறருக்கு தானங்கள் செய்வதும் நம்முடைய பல தலைமுறை பாவங்களை போக்கக்கூடியதாகும். அதோடு நம்முடைய சந்ததியினரின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இது உதவுகிறது. மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் பித்ருகளத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் தர்ப்பணங்கள் ஆகியவற்றை ஏற்று ஆசி வழங்குவதாக ஐதீகம். புரட்டாசி மாத பெருமாளை வழிபடுவதற்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கும் மட்டுமல்ல, உலகை காக்கும் ஜெகன் மாதாவனான இவ்வாறாக புரட்டாசி மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைந்துள்ளது. எனவே புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபட்டு பயன்பெறுவோமாக. Please subscribe my channel.